அன்புமிக்க போட்டித் தேர்வர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்க நிறைய பதிவுகளை நம்ம பார்த்தோம். என்னன்னா பகுபத உறுப்பிலக்கணம் பத்தி நிறைய கேட்டிருந்தீங்க நீங்க. அதனால மீண்டும் ஒரு முறை நம்ம அந்த பகுபத உறுப்பிலக்கணம் குறித்து இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பகுபத உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி பகுபதம் அப்படின்னா என்ன? பகுபதம், பகு என்றால் பிரிக்கக்கூடிய அப்படின்னு பொருள். பகு அப்படின்னா பிரிக்கக்கூடிய அப்படின்னு பொருள். பதம் என்றால் உங்களுக்கு தெரியும், பதம், கிளவி, வார்த்தை, மொழி, சொல். பதம், கிளவி, வார்த்தை, மொழி, சொல் எல்லாம் ஒரே பொருள் தரக்கூடிய சொற்கள். இப்போ பதம்னாலும் வார்த்தைன்னு அர்த்தம். பகுபதம்னா பிரிக்க முடிந்த சொல் அப்படின்னு அர்த்தம். ஸோ பகாபதம்னா அதற்கு எதிர்ப்பதம், பிரிக்க முடியாத சொல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ பகுபதம்னா பிரிக்க முடிந்த சொல். ஒரு சொல்லை பிரிக்கலாம் அப்படின்னா எப்படியெல்லாம் பிரிக்கலாம்? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என்பதாக ஆறாக நம்ம பிரிக்க முடியும். இந்த ஆறை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பகுபதத்தினுடைய உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம். பகுபத உறுப்புகள் 6. அது ஒரு வினாவை கூட இருக்கலாம். பகுபதத்தினுடைய உறுப்புகள் என்னென்ன? ஒரு பகுபதம் என்றால் பிரிக்கக்கூடிய சொல். பிரிக்கக்கூடிய சொல்லா இருந்தால் அதுல என்னென்னலாம் இருக்கும்? பகுதி இருக்கணும், விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். சரி, ஒரு பகுபதத்துல இந்த 6 இருக்கணுமா அப்படின்னா இந்த 6 இருக்கலாம், 5 இருக்கலாம், இதுல ஏதாவது ஒன்று விடுபட்டு இருக்கலாம், ஒரு 4 கூட இருக்கலாம், 2 உறுப்புகள் இல்லாம கூட இருக்கலாம், 4 இருக்கலாம், அப்புறம் 3 உறுப்புகள் இல்லாம 3 உறுப்புகள் மட்டும் இருக்கலாம். ஒரு பகுபதத்துல 3 உறுப்புகள் மட்டும் இருக்கலாம், 2 உறுப்புகள் கூட இருக்கலாம். ஆனா என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு உறுப்பு இருக்க முடியாது. ஏன்? பகுபதம் என்றால் பிரிக்க முடிந்த சொல். அப்ப பிரிக்கணும்னா 2வது பிரிக்கணும். அப்ப குறைந்தபட்சம் ஒரு பகுபதத்துல 2 உறுப்புகள் இருக்க முடியும். அப்படி 2 உறுப்புகள் இருந்தால் அது என்னவா இருக்கும்னா கட்டாயமாக பகுதியும் விகுதியும் இருக்கும். பகுபதத்தில் கட்டாயமாக இருக்க வேண்டிய உறுப்புகள் அப்படின்னா பகுதி, விகுதி. இதுக்கப்புறம் 3வதா ஒரு உறுப்பு இருக்கணும் அப்படின்னா அது என்ன வேணா இருக்கலாம், சந்தியா இருக்கலாம், இடைநிலையா இருக்கலாம். ஆனால் பகுபதத்தில் கட்டாயமாக இருக்க வேண்டிய உறுப்புகள் பகுதி மற்றும் விகுதி. இப்ப அதுக்கு அடுத்தபடியா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பகுபதத்துல பகுதி எங்க இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். பகுதி என்பது முதல்ல இருக்கும். முதல்ல இருக்கிறது தான் பகுதி அப்படின்னு பேர். இந்த இடம் தான் பகுதி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா விகுதி எங்க இருக்குன்னா ஒரு கடைசியா இருக்கு. இந்த இடம் தான் விகுதி, அது கடைசியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில, பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில இது பகுதி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த கடைசியா இருக்கிறத விகுதி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிறதுக்கு பேரு, இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பேரு, இதை வந்து இடைநிலை அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இடைநிலை அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 3 உறுப்புகளுக்கான இடத்தை நம்ம வந்து தேர்வு பண்ணிட்டோம். அப்புறம் சந்தி அப்படின்னா என்னன்னா பெரும்பான்மையும் ஒரு சில விதிவிலக்குகளை தவிர இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருக்கிறதுக்கு பேர் தான் சந்தி அப்படின்னு பேர். சந்தி வந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த இடைநிலைக்கும் இந்த விகுதிக்கும் இடையில இருக்கிறதுக்கு பேர் தான் சாரியை அப்படின்னு பேர். சாரியைன்னு பேர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பகுதி முதல்ல இருக்கும், விகுதி கடைசியா இருக்கும், இடைநிலை பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கும். இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில தான் சந்தி இருக்கும். இது பெரும்பான்மையும் சில விதிவிலக்குகள் இருக்கு. இந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிறது தான் சாரியை அப்படின்னு பேர். ஆக பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை சொல்லியாச்சு. இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லல, விகாரம். விகாரம் அப்படின்னா என்ன? விகாரம் அப்படின்னா ஒன்று மற்றொன்றாக மாறுதல். அதுக்கு பேர் தான் விகாரம் அப்படின்னு பேர். விகாரம் அப்படின்னா ஒரு பொருள் மற்றொன்றாக மாறுதல், திரிதல், அதுக்கு பேர் தான் விகாரம்னு பேர். இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதி கொஞ்சம் மாற்றம் அடைந்தா அதுக்கு பேர் விகாரம்னு பேர். இந்த சந்தி கொஞ்சம் மாற்றம் அடைந்தா அதுக்கு பேர் விகாரம்னு பேர். அப்ப பகுதியும் சந்தியும் விகாரப்படுவது பெரும்பான்மையும் காணப்படுகிறது. அப்ப பகுதி சில இடங்கள்ல விகாரப்பட்டிருக்கும், சந்தி சில இடங்கள்ல விகாரப்பட்டிருக்கும். விகாரத்துக்கு ஒரு இடம்லாம் ஒன்றும் கிடையாது. பகுதியும் சந்தியும் சற்று வேறுபட்டிருப்பது விகாரம் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப இடத்தேர்வுகளை பத்தி நமக்கு நல்லா புரியுது. பகுபதம் என்பது பிரிக்க முடிந்த சொல். ஒரு பகுபதத்தில் இருக்க வேண்டிய உறுப்புகள் 6, அதான் பகுபத உறுப்புகள். 6 உறுப்புகளும் கட்டாயமாக இருக்க வேண்டுமா? 6 இருக்கலாம், 5 இருக்கலாம், 4 இருக்கலாம், 3 இருக்கலாம், 2 இருக்கலாம். குறைந்தபட்சம் 2 உறுப்புகளாவது இருக்க வேண்டும். ஒருவேளை ஒரு பகுபதத்துல 2 உறுப்புகள் தான் இருக்குன்னா அந்த 2 உறுப்புகள் என்னவா இருக்கும்? பகுதி மற்றும் விகுதியாக இருக்கும். காரணம், ஒரு பகுபதத்தில் கட்டாயமாக இருக்க வேண்டிய உறுப்புகள் பகுதி மற்றும் விகுதி. அப்புறமா ஒரு பகுபதத்தினுடைய இடத்தேர்வுகளை பற்றி பார்த்திருக்கோம். முதல்ல இருக்கிறது பகுதி, கடைசியா இருக்கிறது விகுதி, 2க்கும் இடையில இருக்கிறது இடைநிலை, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருக்கிறது சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிறது சாரியை,
விகாரம் என்பது பகுதியும் சந்தியும் விகாரப்படுவது என்பதாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சில வார்த்தைகளை பகுபதங்களை எப்படி பிரிச்சு பகுபதத்தினுடைய உறுப்பு இலக்கணங்களை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நடந்த அப்படின்னு ஒரு சொல்ல எடுத்துக்கலாம். நடந்த நடந்த இது உங்களுக்கு தெரியும். நடந்த அப்படிங்கிற சொல் வந்து ஒரு எச்சமாக இருக்கக்கூடிய சொல், முற்று பெற்ற சொல் கிடையாது. நம்ம பகுபத உறுப்பிலக்கணம் எழுதுவதற்கு இது முற்று பெற்ற சொல்லா முற்று பெறாத சொல்லா அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. இருந்தாலும் சொல்றேன், நடந்த என்பது ஒரு முற்று பெற்ற சொல் அல்ல. முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா? நடந்த முடியாது. பின்னால ஏதாவது போடணும். நடந்த கதை, நடந்த மனிதன், நடந்த மாடு, இது மாதிரி ஏதாவது ஒன்று போடணும். அப்ப இது ஒரு முற்று பெறாத சொல் அப்படின்னு பாக்குறோம். எப்பவுமே ஒரு பகுபத உறுப்பிலக்கணம் எழுதுகிற போது முதல்ல வேர் சொல்ல கண்டுபிடிக்கணும். அதாவது பகுதி தான் வேர் சொல்லாக இருக்கும், பகுதி வந்து கட்டளையாக இருக்கும். கட்டளை உங்களுக்கு தெரியும், வேர் சொல். நடந்த என்பதுல நட. கட்டளைன்னா என்ன? எதுக்கு இருந்து பாக்குறவங்கள நட, ஓடு, உன், குடி, பாடு, ஆடு இப்படி சொல்லணும். நடந்தல எது பகுதி? நட. அதுக்கு அடுத்தது இந்து இருக்குது. பகுபத உறுப்பிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நடக்கு அப்புறம் என்ன இருக்கு பாருங்க, இந்து இருக்கு. பகுபத உறுப்பிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்து வந்தா இத்து தான் போடணும். இந்து போடக்கூடாது, இத்து. அதுதான் அங்க இந்தா மாறி இருக்கு. அதாவது இத்து தான் இருக்கணும். நடத்த அப்படின்னு தான் வந்திருக்கணும். நடத்த அது வந்து ஒரு பிறவினை, நடந்த என்பது தன்வினை. அப்ப இந்த இத்து தான் இருந்திருக்கணும். ஆனா அது இந்துன்னு இங்க இருக்கு. அடுத்த எழுத்து உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம நட முடிச்சிருக்கிறோம், இந்து முடிச்சிருக்கோம், தா இருக்கு. தாவை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் அ. உங்களுக்கு தெரியும், தாய் என்கிற உயிர்மை எழுத்த இத்து என்கிற மெய்யெழுத்தாவும் ஆ என்கிற உயிரெழுத்தாவும் பிரிக்கிறோம். இப்ப உங்களுக்கு தெரியும், நட என்பது பகுதி. பாருங்க, பகுதி கட்டளையா இருக்குது. அதாவது ஒரு வேர்ச்சொல் போல இருக்கிறது, வேர்ச்சொல்லே தான். அடுத்தது இந்த பாருங்க, இத்து. இது இடைநிலைன்னு சொல்லக்கூடாது. இங்க இருக்கு பாருங்க, இத்து. இது இருக்குது, இடைநிலை இருக்கு, இத்து இருக்கு. இதுதான் இடைநிலைன்னு பேரு. இதுதான் இடைநிலைன்னு பேரு. அப்ப பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருக்கிறதுனால இந்த இத்துக்கு என்ன பேரு? ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், சந்தி. இந்த சந்தி தான் இன்னொன்னா மாறி இருக்குது, இந்தா மாறி இருக்குது. அதனால இதுதான் என்ன? விகாரம். சந்தி விகாரப்பட்டிருக்கிறது. இப்ப இடைநிலைக்கு அப்புறமா இருக்கிறதுக்கு பேரு விகுதி அப்படின்னு பேரு. இது விகுதி. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் ரெண்டு விஷயங்களை. விகுதி என்ன விகுதின்னு சொல்லணும். அ அப்படின்னு முடிஞ்சிருக்கு இல்லையா? நடந்த பின்னாடி என்ன வரும் பாருங்க. நடந்த போட்டு பின்னாடி என்ன போடலாம்? நடந்த ஓடினான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நடந்த பேசினான் பாருங்க, நடந்த பேசினான் சரியா வரலையே. நடந்த மனிதன், நடந்த கதை, நடந்த வண்டி, நடந்த குதிரை, இது மாதிரி ஏதாவது வரும். இப்ப பின்னாடி சொல்லி இருக்கிற குதிரை, மனிதன், கதை இதெல்லாம் பெயர் சொல். இப்ப பெயரை கொண்டு முடியும் எச்சம் அப்படிங்கிறதுனால இது பெயரெச்சம்னு பேரு. அப்ப என்ன விகுதி இது? பெயரெச்ச விகுதி. ஒண்ணும் இல்லைங்க, ஆவுல முடிஞ்சா பெயரெச்ச விகுதி தான். ஆவுல முடிஞ்சா பெயரெச்ச விகுதி, ஊலையும் ஈலையும் முடிஞ்சா வினையச்ச விகுதி, ஆவுல முடிஞ்சா பெயரெச்ச விகுதி. அதே மாதிரி இந்த இடைநிலை இருக்கு இல்லையா, இத்து வந்து இடைநிலைன்னு சொன்னா போதும். அந்த இடைநிலையை கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்கலாம். இத்து, இட்டு, இரு, இன்னு, இந்த நாளையும் நம்ம என்ன சொல்றோம்? இறந்த கால இடைநிலைகள் அப்படின்னு சொல்றோம். ஒரு வார்த்தை இறந்த காலமா இருந்தா இந்த இடைநிலைகள்ல ஏதாவது ஒண்ணு இருக்கும். இறந்த கால இடைநிலை. இத்து, இட்டு, இரு, இன்னு, இதுக்கு பேரு இறந்த கால இடைநிலைகள் அப்படின்னு பேரு. இப்போ இவ்வு ரெண்டும் வந்தா எதிர்கால இடைநிலை அப்படின்னு பேரு. இப்போ இவ்வும் எதிர்கால இடைநிலைகள் அப்படின்னு பேரு. கிரு, கின்று, ஆனின்று, இந்த மூணு வார்த்தைகளுக்கும் இந்த மூன்று பதங்களும் என்னன்னு பேரு? எதிர்கால இடைநிலைகள் அப்படின்னு பேரு. கிரு, கின்று, ஆனின்று எதிர்கால இடைநிலைகள். இத்து, இட்டு, இரு, இன்னு இறந்த கால இடைநிலை. இப்போ இவ்வும் எதிர்கால இடைநிலை. அப்ப இந்த இடத்துல வந்திருக்கிற இந்த இடைநிலை என்ன இடைநிலை?
இறந்த கால இடைநிலை. நடந்த என்ன காலம் பாருங்க, நடந்த இறந்த காலம் பார்த்தாலே தெரியும் நமக்கு. இறந்த கால இடைநிலை. அப்ப நட பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை. ஆனா என்ன விகுதி? பெயரச்ச விகுதி. எந்த இடத்துல ஆனா வந்தாலும் என்ன சொல்றோம்? பெயரச்ச விகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு வார்த்தையை நம்ம பார்ப்போம். வருவாள் அப்படின்னு வச்சுக்கோங்க. வருவாள் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. இங்க பாருங்க எப்படி பிரிக்கலாம். எடுத்தோடனே வரு அப்படின்னு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்பதான் சொல்லியிருக்கோம், பகுபதம் பிரிக்கும் போது எப்படி பிரிக்கணும்? பகுதி என்பது கட்டளையாக இருக்க வேண்டும். இப்ப வருவாள்ல என்ன, எது கட்டளை, எது வேர்ச்சொல்? வருவாள்ல நடந்தான் நட, குடித்தான் குடி, பாடினான் பாடி. வருவாள் வரு வந்து எல்லாம் இல்ல, வா. அப்ப வருவாள்ல எது? வா. அதுதான் கட்டளை. இந்த வா தான் என்னவா மாறி இருக்குங்க? வரு அப்படின்னு மாறி இருக்கு. இது ஒரு வித்தியாசமான வார்த்தை. இப்ப வாள் அப்படின்னு இருக்கு. வாவண்ணாவை பிரிச்சோம்னா இவ்வுன்னு பிரிக்கலாம், மிச்சம் ஆவண்ணா இருக்கும். பாருங்க, இவ்வு ஆ வா வந்துருச்சா? மிச்சம் இருக்கிற அந்த இல்ல இந்த ஆளோட சேர்த்துறேன். ஆவோட சேர்த்த ஆள். வா அதுதான் வருன்னு மாறி இருக்குது. வாள் இவ்வு, இவ்வளவு மிச்சம் ஆ, இங்க இருக்கிற இல்லையும் சேர்த்துச்சு, ஆள். முடிஞ்சு போச்சு. அப்ப வா பகுதி. ஒண்ணு இன்னொன்னா மாறினா உங்களுக்கு தெரியும், விகாரம். இது என்ன? கடைசியா இருக்கிறதுனால விகுதி. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிறதுனால இடைநிலை. என்ன இடைநிலை? இப்பதான் நம்ம பார்த்தோம். இப்பு இவ்வு ரெண்டும் வந்தா என்ன சொல்லணும்? எதிர்கால இடைநிலை. பாருங்க, போவாள், நேற்று போவாள் வருமா? வராது. நாளை கடைக்கு போவாள், நாளை ஊருக்கு போவாள். எதிர்கால இடைநிலை. ஆள் இருக்கு. இப்ப எப்படி பெயரச்ச விகுதின்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி ஆள் அப்படிங்கிறது அல் ஆள், அல் ஆள். இந்த ரெண்டு வார்த்தையும் கடைசியா வந்தா என்னன்னு சொல்லலாம்? பெண்பால் வினைமுற்று விகுதி. முற்றுப்புள்ளி வைக்கலாமான்னு பாருங்க. வருவாள் முற்றுப்புள்ளி வைக்கலாமா? முன்னாடி நடந்த முற்று பெறலன்னு சொன்னோம். இப்ப வருவாள் பாருங்க, அவள் நிச்சயமாக வருவாள். அவள் மாநிலத்தில் முதல் மாணவியாக வருவாள். வருவாள் முற்று பெறுது. அப்ப வினைமுற்று விகுதி. என்ன வினைமுற்று? ஆனா பெண்ணா? வருவாள் பெண்ணு. அப்ப பெண்பால் வினைமுற்று விகுதி. அப்ப ஆள் என்பது பெண்பால் வினைமுற்று விகுதி. எதெல்லாம் பெண்பால் வினைமுற்று விகுதி? அல் ஆல், இது ரெண்டும் பெண்பால் வினைமுற்று விகுதி. அன் ஆன் இப்படி வந்து என்ன பண்ணுவீங்க? ஆனா இந்த தான் இப்படிதான் வரும். ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஒண்ணும் இல்லை, இப்ப வருவாளுக்கு பதிலா வருவான் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல ஆளை எப்படி பிரிப்போம்? ஆண்னு பிரிச்சிடும். அப்ப ஆண்பால் வினைமுற்று விகுதி. அல் ஆல் பெண்பால் வினைமுற்று விகுதி. அன் ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. எழுந்து, எழுந்து இது என்ன இருக்கும்? எழு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. இந்து வந்தா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இத்து தான் போடணும். அந்த இத்து தான் இந்தா மாறி இருக்கு. மிச்சம் தூ இருக்கு இல்லையா? தூ எப்படி பிரிப்போம்? இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிப்போம். எழு என்பது பகுதி. ஊ என்பது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஆ வந்தா பெயரச்ச விகுதின்னு சொன்னேன். ஊவும் ஈயும் வந்தா வினையச்ச விகுதி. ஊ என்னது? வினையச்ச விகுதி. ஊவும் ஈயும் வந்தா வினையச்ச விகுதி. சரி, இந்த இத்து என்னவா இருக்கும்? உங்களுக்கே தெரியும். இது இடைநிலையா? இது இடைநிலையா? இடைநிலை விகாரப்படாது, சந்தி தான் விகாரப்படும். அப்ப இத்து சந்தி. இந்த இந்து தான் விகாரம். இந்த இத்து என்ன அர்த்தம்? இறந்த கால இடைநிலை. ஏற்கனவே சொன்னமே, இத்து இட்டு இரு இன்னு இந்த நாலு என்ன? இறந்த கால இடைநிலைன்னு. ஊ வந்தா வினையச்ச விகுதி அப்படின்னு பேர். இன்னொரு வினையச்ச விகுதி பாருங்க, எழுதி. இந்த சொல்ல பாருங்க, இதுல என்ன வேறு சொல்? எழு சொல்லக்கூடாது. இங்க எழு இருக்கு எழுன்னு போட்டீங்க, இங்க எழு இருக்கு எழுன்னு போடக்கூடாதா? ஏன் போடக்கூடாது?
அங்க எழுந்திருக்கிறது, கிளம்புறது. அப்ப எழு. இங்க எழுதி. இதுல என்ன சொல்லுது? எழுதுறதை பத்தி சொல்றாங்க. அங்க போய் எழுன்னு எப்படி சொல்றது? கவனிக்கணும். எழு இருக்கிறதுனால எழு போட்டுறக்கூடாது. இங்க எழு இருக்கிறதுனால எழு போட்டோம். ஏன்? எழுந்த என்பதில் வேர்ச்சொல் எழு. இங்க எழுதி என்பதில் வேர்ச்சொல் எழு இல்ல, எழுது. எழு இல்ல, அதுக்கு பதிலா என்ன பண்ணும்? எழுது. எழுது போட்டாச்சு. ஐயோ, எழுதிதான் இருக்கு, அதுல எழுதுன்னு போட்டுட்டீங்களே, எப்படி சார் பிரிக்கிறது? எழுது ஈ. சொல்லி பாருங்க. எழுது ஈ, எழுதி. உங்களுக்கே தெரியும், உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, இந்த விதி. இதுல ஊனா வந்திருக்குது, இதுல ஈனா வந்திருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? மெய்யை விட்டுட்டு இந்த ஊ ஓடிடும். எழுத்து அப்படின்னு வரும். இத்தனை மட்டும் தான் இருக்கும். இத்தும் ஈ சேர்ந்தா எழுதின்னு வந்துடும். அதெல்லாம் வேண்டாம். சொல்லி பாருங்க. எழுது ஈ, எழுதி, 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 எழுது ஈ. வேகமா சொல்லி பாருங்க. எழுதி வந்துடும். அப்ப எழுது பகுதி, ஈ வந்து வினையெச்ச விகுதி. எப்படி வினையெச்ச விகுதி? ஊவும் ஈ வந்தா வினையெச்ச விகுதின்னு சொல்லியிருக்கேன். அது ஒரு பக்கத்துல சொல்லலாம். எழுதி முற்று வருமா? பெறாது. எழுதி ராமன் வருமா? எழுதி மனிதன் வருமா? எழுதி முடித்தான், எழுதி வந்தான், எழுதி வாங்கினான், எழுதி கேட்டான், கேட்டான், வந்தான், பேசினான். எல்லாம் வினை. வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். அதனால வினையெச்ச விகுதின்னு சொல்லியிருக்கோம். ஊவும் ஈ வந்தா வினையெச்ச விகுதி அப்படின்னு போடணும். தொடர்ச்சியை நம்ம இன்னொரு வகுப்புல நம்ம பார்ப்போம். வணக்கம், நன்றி.